ஹலோ கைஸ், வெல்கம் டு வினீத் தமிழன் வினீத். கைஸ், பிஆர் மேட்ச் பார்க்க போகிறோம். எவன்டது அதுக்கு வச்சுது? சும்மா ஒருத்தர் இன்வைட் பண்ணிட்டு கிடந்தான். சும்மா சொன்னேன், நான் தான் இன்வைட் பண்ணேன். ஸ்குவாட் தான் போட்டேன். 3 பேர் நின்னோம், 3 தான் வந்துச்சு. எவன்டா அது அதுக்குள்ளே ஆர்டினில் ரிவே பண்ணுறது? நோ நோ நோ, என்கிட்ட தான் கின்னே இல்லை. நாளைக்கு இப்போ ஆர்டின் போகணும். சரியான முட்டா பையனாக இருக்கேன். நான் ரிவே பண்ணி விட்றேன். பிடிவாத முற்கலைனாலும் மினுக்கு மினுக்குமே வானம் மேலே ஏறேனே மலையாய் வந்து பொழிந்தாயே. இப்போ நான் என்ன படத்தோட பாட்டு பாடுறேன்னு தெரிஞ்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இப்போ ரீசெண்டாக வந்த படம் தான். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு விட்டணும், பார்த்துக்கலாம். எம்மா என்னடா வண்டி இப்படி கவுண்டு கிடக்குது? கைஸ், இந்த இடத்துல ஒரு ட்ரிக் இருக்காமா கைஸ், நான் பண்ணி பார்க்க போகிறேன். அந்த ட்ரிக்கை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல குதிச்சுட்டு இதோ இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல எப்படி போட்டால் உள்ளே போகும்னு சொல்கிறீங்க, ஆனால் போகல. ஏன்டா எனக்குன்னே வாரிங்க? இப்படி சாண்டி நான் கீழே போக வச்சுக்கலாம். எப்படா அதான் ரிவே பண்ணி விட்டுனேன். அப்புறம் என்ன ஃபிக்ஸட் ட்ராப்பு கொக்ஸட் ட்ராப்னு நான் இன்னும் இந்த ஷார்ட் கன் வச்சு சுற்றிட்டு இருக்கேன். பெரிய வனாட்டம். டே, எவ்வளோ பெரிய கின்னு தெரியுமாடா? கின்னு இந்த கின்னை வச்சு சுற்றிட்டு இருக்கான் பாரு. இன்னும் லாங்குவேஜ் கின்னு கொடுங்கடா. என்ன கைனக்காரன் பேச்ச கேட்கலாம் இல்லையா? கைனக்காரன் இப்பெல்லாம் தார மாட்டானே. எனக்கு பிடிச்ச உட்பிக்கிறையே, இந்தாப்பா தம்பி வச்சுக்கோப்பா அப்படின்னு தூக்கி தாரான். பிடிவாதம் முற்கலைனாலும் மினுக்கு மினுக்குமே வானம் பாற்றுக்கிடனேனே மாட்டிக்கினேன் மலையாய் வந்து பொழிந்தாயே. எவன்டா அது ஃபிக்ஸட் ட்ராப்னு? அதான் ரிவே. ஐ நீடு கோயின். நானும் பார்த்துக்கினேக்கா. எல்லாம் டென்ஷன் பண்ணிருக்கீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இல்லை. பச்சக்குன்னு கண்ணை மாற்று லொச்சக்குன்னு பைக்கில் ஏறி பைக் எடுத்துனேன். இங்கே எங்கள் லூட்ருக்கு அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை. யாய் பிடிவாதம் முற்கலைனாலும் சோலோ எவன்டா அது ஹார்டின் பண்ணுறது? வானம் ஹார்டின் தானே மலையாய் ஹார்டின் தானே பண்ணுறான். வண்ணம் சூழ்ந்த ஹார்டின் எல்லாம் வந்துட்டேன் ஹீரோ. என் கூட மோதுறவன் எல்லாம் ஜீரோ. நானே ஒரு ஜீரோ, என் கூட மோதுறவன்லாம் என்னோட பெரிய ஜீரோ. அங்கே போகலாம். பச்சக் லொச்சக். நாளைக்கு பங்கந்தீங்க வனே ஏங்க 3 நம்பர்கிட்ட அடி உழுகுது. இந்த போறண்டாடே அது நீ என்று நினைத்தாய், நீ இறைவன் கைப்பிள்ளை. ஆமாம், அங்கே போகிறது எனிமி தானே? இல்லைப்பா 2ஆம் நம்பர்ப்பா. எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கானே இந்த வண்டியில்? கேவலமாக இருக்கேன். பீக்கில் ஃபைட் நடக்குது. அதாவது அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. காய்ஸ், எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஒரு சிங்கம் காலம் இறங்கி அது ஸ்குவாட். அப்போ நான் எஸ்கேப் ஆயிடுறேன். டேய், எவன்டா அது? ஏண்டா ஒரு சிங்கம் காலை இறங்கியிருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு அடிக்கிறீங்க. ஐயோ, பீக்கில் ஒரு படையே இருக்கே. பாம்பை கண்டால் படையே நடுங்கும், பீக்கை கண்டால் உலகமே நடுங்கும். ஓடிடலாம். ஒரு சிங்கம் வந்தது, ஒரு சிங்கம் வந்தது சிங்கம். ஐயோ, வந்தது சிங்கம் வந்தது.
இந்த இடத்துலயே இப்படி போட்டு விட்டு போவோம். வந்தது பச்சை சிங்கம் வந்தது. கைஸ் எல்லாரையும் ரிவே பண்ணியாச்சு. பார்த்தா ஒரு எனிமி. நானே காயின் கலெக்ட் பண்ணிருக்கேன், இவன் பாட்டுக்கு எனிமியாக வாரானுங்க. கைஸ் இந்த வாரேன். பச்சைக்கு லொச்சக்கு அப்படின்னு வந்துட்டுருக்கேன். ஒரு சிங்கம் இறங்கியது, காலம் இறங்கியது. நான் என்ன மாதிரி ஆளுனா இங்கே இருக்கிறவனெலாம் அடிக்க மாட்டேன். ஏர் ட்ராப்பில் எடுக்கிறானுங்கள அவனுங்களை மட்டும்தான் அடிப்பேன். ஸோ இன்றைக்கி ஏர் ட்ராப்பில் இருக்கிறவனுக்கு அடி உண்டு. இந்த பாறைக்கிட்டே நின்றுக்கலாம். வந்தது சிங்கம் வந்தது. அவனை போய் முடிச்சு விட்டுருலாம். போங்க வாங்க. டாய் எம்டன்டா இங்கே பாருங்க என்ன அடி அடிச்சு. இது பாருங்க 52 HP. அடி ப்ரோ பக்கத்தில். ஐயோ 2 பேரா ப்ரோ? நீ லாங் ரேஞ்ச் இருக்கு ப்ரோ நீ அடி ப்ரோ, உன்னால் முடியும் ப்ரோ. அப்படியே ரிவே பண்ணி விட்டு அடித்தா நல்லாயிருக்கும். போராடுறேன் சிங்கக்குட்டி ரிவே பண்ண. இவன் போகிறான் ரிவே பண்ண. ரிவே பண்ணி எனக்கு வச்சு எப்படி ரிவே பண்ண முடியும்? செத்தாரு. 5-2-4 இப்போ செத்துட்டாரு. ஆமாம் இவன் ஒருத்தன் சும்மா கூச்சிக்கினே இருக்கான். எங்கேயாவது இருந்து போகிறான் பாரு ஜிப்லைனில். ரிவே பண்ணி விட்றா. கைஸ் இந்த மேட்ச் ரிவே பண்ண மாட்டேறானுங்க. எப்போ என்னடா லைனாக போகிறீங்க? வாடா போகிற மாதிரி இருக்கு. இவன் இப்போ வச்சு அடிக்கிறான் பாரு. இவனும் எங்கேருந்து எங்கே போடுறான் பாருங்க. பக்கத்தில் போட்டிருந்தா நைரி ஹெச்பி ஏற்றி விட்ருக்கும்ல. ஓ பர்மனண்ட் வால், அதாவது உடையவே உடையாதாமா. லூச்சும் கிடைக்கும். ஒரு சிங்கம் இறங்கியது, காலம் இறங்கியது. இவன்றா ரிவே பண்ண மாட்டான். ஒரு 2 பேர் கில் பண்ணியாவது ரிவே பண்ணுறா. ஏடா மண்டே காமிச்சிட்டு வர. போனேன் மண்டே காமிச்சேன், வந்தேன் ரிப்பீட்டு. உன்னால் முடியும் தம்பி. வாயில் வச்சு கொடை 2 கம்பி. யாராது எங்க ஃபுல் ரெட்டு? நான் பாட்டு பண்ணோடனே வந்துட்டேன் பார்த்தீங்களா? ஏதோ ஒரு எருமாடு வாயில் வச்சு கூட 2 கம்பின்னு சொல்லிச்சு. எங்கே அந்த எருமாடு? என்னடா எல்லாம் லைனாக போகிறீங்க வண்டியில்? கப்பு எங்கே சொன்ன மாதிரி 2 கிலோ எடுத்துட்டான். இவனுக்கு சொன்ன மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. ரீஸ்கோஃப் திஸ் டைம். என்ன ரிஸ்க் எடுக்கக்கூடாதாம்மா. என் தலைவன் எடுப்பான்டா. 600 காயின் இருக்குது. ரிவே வேணால் பண்ணலாம். கர தம்பி ரிவே பண்ணி விட்றது. போச்சுடா M10 கைஸ். இதே அழுத்துறன்ற M10ல் நான் அழுத்தினேன். ஆனால் நான் சுற்றினேன் R+. அது என்னது பூய் அடித்தா 9+, செத்து போனால் R+. ஏன்னா கெயின் ஐப்பெல்லாம் பண்ணுறானோ. கைஸ் எனக்கு பிடிச்ச கஷ்டம் வந்துடுச்சு. இந்த தடவை நான் அடிக்கிற அடியில் சும்மா எல்லாருக்கும் அடிக்க போது ஏன் ப்ரோ இப்படிலாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் நான் எப்போவுமே அடிக்கடி யூஸ் பண்ணுற காஸ்ட்யூம் இப்போ யூஸ் பண்ணிட்டேன். கைஸ் அந்த மேட்ச் நம்மளை பொறுத்து எடுத்தானுங்க. இந்த சிஎஸ்ல போய் கலக்குறேன்டா. ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாரும். சரி இவங்க தான் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. நான் போய் கிளைம் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். குஸ்கா பண்ண போகிறேன். குஸ்கா போலியா? ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஐயோ ப்ளீஸ் எல்லாம் ரெடி கொடுங்க.
பேச கையில் வச்சுருக்கான் அவனை. மரியாதையாக ரெடி கொடுத்துட்டாங்க. போன மேட்ச் என்னை என்ன அடி அடிச்சுங்க, அதுக்கு இந்த மேட்ச் ரிவெஞ்ச் தர போகிறேன். என்ன ப்ரோ சொல்கிறேன் ரிவெஞ்ச்? நீங்கள் ஒருத்தர் 6 year old மாதிரி இருந்துச்சு எனக்கு. கேஷ் இப்போ இப்படி ஹெட்டில் வச்சு இப்படியா அடிக்கணும். இப்பெல்லாம் அடிப்பியா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அடிப்பேன். என்ன ஆஃப்லைன் பார்த்தியா? போக போக இப்பெல்லாம் அடிப்பேன். கப்பு கப்பு வா. குப்பு வீட்டில் இருந்து ஆஸ்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல. இந்த தடவை அடிக்கிற அடியில் இப்போ போகும்போது பண்ணுற அலப்பறை பாருங்க ப்ரோ. இப்போ பீமாஸ்தி போய் நான் கலக்க மட்டும் பாருங்க ப்ரோ. நான் மாவில் தான் கரண்டியை போட்டு கலக்குன்னு கலக்குவேன். PAN போங்கடா டே, படிக்கிறதுக்குள்ள அதுவே போயிடுச்சு. குஜக் என்னாலே முடியாத ஒன்றும் இங்கில்லை, என்னாலே முடியாத ஒன்றும் இங்கில்லை. என்னாலே என்னாலே முடியாத ஒன்றும் இங்கில்லை, என்னாலே முடியாத ஒன்றும் இங்கில்லை, என்னாலே முடியாத ஒன்றும் இங்கில்லை. எங்கே ப்ரோ போகிறேன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இப்படி சாண்டினை போட்டு போய் ப்ரோ கூட அலப்பறம் கொடுக்கலாம். ப்ரோ நீங்கள் இரு ப்ரோ, நான் போய் இங்கே இருக்க லூட் எடுத்துட்டு வரேன். அட பாவி, என்னடா இப்படி ரஞ்சித் ப்ரோ தனியாக விட்டு லூட் எடுக்க போயிட்டேன்னு கேட்டிங்கன்னா எங்கே அது முடிஞ்சுன்னா அதுதான் இதை போட்டு மான்ஸ்டர் ட்ரக் யூஸ் பண்ணிடுறேன். அருமை பிளாஸ்மா இதுக்குள்ளே A94 யூஸ் பண்ணிக்கலாம். ரஞ்சித் ப்ரோ ஐயோ ப்ரோ, நம்மள் ஒரு நண்பர்கள் ப்ரோ ப்ரோ ப்ரோ, கப்பு என அடிப்பேன் ப்ரோ ப்ரோ ப்ரோ, நீயும் நானும் ஒன்று ப்ரோ ப்ரோ ப்ரோ, நீயும் நானும் ஒன்று ப்ரோ ப்ரோ ப்ரோ, ப்ரோ ஒன்று நானும் ஒன்று நீயோ. என்னடா கப்பு நானும் அடிக்கிறேன் உடையவே மாட்டேங்குது. எப்போ உடையது வருங்க எங்க எப்படியோ க்ளூவால் கச்சுன்னு. ப்ரோ உன்னை இனி காப்பாற்றுறது தான் ப்ரோ என்னோட வேலை அப்படின்ட்டு கரெக்டாக பாதி க்ளூவால் மட்டும் கவர் பண்ணி போடலான்னு பார்த்தேன். நான் நினச்சது நடந்துருச்சு. இதோ இப்படி ஏறணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை இப்போ நிராசையாக போதே. இல்லைங்க இங்கே வாருங்க, நாக்கிலே கேசரி கேள்விப்பட்டிருப்பியா? அந்த வாயிலே தீப்பொறி. என்னாலே முடியாதென எதுவும் இந்த மேட்சில் இல்லை ப்ரோ ப்ரோ, ரஞ்சித் ப்ரோ 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 எவன் கில் எடுத்தத? இப்போதான் ஆளுக்கு வாயில் 4 உருண்டை வச்சுட்ருக்கணும். எவனும் கில் ஏன்டா நாக் டவுன் பண்ணி வச்சுருக்குது? ஐயா சொல்லிட்டுனா எல்லாம் கில்ல எடுக்காமல் இருங்க. அங்கே போகிறது ஃப்ளைட் தான். ஆமாம் இந்த காணும் அங்கே எனிமி இருக்கான். எங்க ப்ரோ இன்னும் லைனுக்கு வரலையா? ஐயோ மாட்டிக்கினேன். ஐயோ ப்ரோ நீ மட்டும் செத்துட்ட நிஜமா ப்ரோ. இங்கிருந்து அந்த கல்லுக்கு அதை அனுப்பி அந்த கல்லுக்கிட்ட போய் ஆக்டிவேட் பண்ணி இப்படி உட்காந்துக்கலாம்.
அட பாருங்களா, இப்படி இப்படி சின்ன ஒரு சின்ட்ரஸ் மாதிரி போட வச்சிட்டிங்களா க்ளூவால். புசக் லுஜக். ஐயோ ஏன் ப்ரோ இவர் ஆஃப்லைன் ப்ரோ? உனக்கு என்ன ப்ரோ வேணும்? இதே பண்ணிட்டு வந்துடலாமா? அதுக்குள்ளே க்ளூவால் பிரேக் ஆயிடுச்சுன்னா இங்கேயே போகலாம். போன மேட்ச் என்ன அடி அடித்தானுங்க. இந்த மேட்ச் ரிவெஞ்ச் தந்தே தீருவேன். கேஸ் எல்லாம் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. கேஸ் திரும்ப வந்துட்டேன். இவரை நம்ம அப்படியே விட்டு போயிடலாம். பின்ன நான் எவ்வளோ நேரம் அங்கே இருக்குது? கிட்டத்தட்ட வீடியோவோட ஃபுல் லிமிட்டு அங்கே போயிடுச்சு. என் மேக்ஸ் வீடியோவே இதுதான். இதுக்கு மேலாம் நான் ஒரே இடத்துல நின்னதே இல்லை. என்னோட லிமிட் தாண்டார். அதனால யாருக்கு வேணுமோ கீழே எடுத்துட்டு போங்கடா. டே தம்பி, என்ன 2 பேர் சுற்றிட்டீங்க? இது இப்போ சொல்கிறேன்டா, அவனை மட்டும் ரிவே பண்ணிடாதீங்கடா. லூட் அடிவான்னா நான் வந்தது அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அங்கேருந்தா என்ன அந்த இடத்துல முடிச்சு விட்ருப்பானுங்க. ஓ இங்கே தான் இருக்கேன் வெண்டிங் மிஷினு. அந்த எறும்பாடு மாதிரி வெண்டிங் மிஷின் எங்கன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கேன். முதல் 4ஆம் நம்பர் மட்டும் ரிவே பண்ண மாட்டேன். இன்னும் ஆஃப்லைன் மக்கா சின்ன பொண்ணு பார்த்துருக்கீங்களா? மக்கு ஆஃப்லைன் மக்கு. இன்னும் எங்கே இருக்காங்க நிஜமா? எருமாடு திடீர்னு போடுறானா? இந்த நூபு பாரு, இந்த நூப்பு அப்படியே உருண்டு அது பாட்டுக்கு போக. இப்படி போவியா? இங்கே என்ன லூட்டடி செத்துருவேன். பேட அங்கிட்டே பேசுங்க பாருங்க. ஒரு பேத்திட்டு இருக்கானுங்க. போர்டு என்ன என்னால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் உனக்கு போட்டு விட்டேன். நல்லா போட்டுச்சு. இட்லிஸ்டில் ஒருத்தனுக்கு நிஜமாக அடிச்சோன்னா வரும். கான ஸ்கோர் போனாலும் பரவாயில்ல, நம்ம லாஸ்ட்டாக லோன் ஃபுல் முடிச்சுக்கலாம். பிரச்சனை இல்லை, கான ஸ்கோரும் கம்மியாகலை. எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஸ்கோர் கம்மியானா எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் பேட்டில் ராயலாவது விளையாடி சோலோவாக பாட்டையாவது அடிச்சுக்குவேன். பாட்டு அடிச்சு வீடெல்லாம் போட மாட்டேன். பாட்டு அடித்தாது கான ஸ்கோர் எடுத்துக்குவேன். எல்லாம் பாட்டுமா இந்த ஊரில். மேட்ச் முடிஞ்சா அவுட்டா? அந்த ரவுண்ட் செத்துட்டேன் கைஸ். டப்பு டப்பு ப்ரோ, ஒரு புல்லட் அடிக்கல. ஐயோ ரஷ் பண்ணு ப்ரோ. அதான் சாண்டினா இருக்கேன்.
அழுத்தி முடிச்சிட்டேன் காய்ஸ். எனக்கு இது ஒரு பெருமையே கிடையாது காய்ஸ். எப்படியோ அழுத்தி முடிச்சிட்டேன் காய்ஸ். புல்லட்டுனா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்குறேன் காய்ஸ். இவ்வளோ புல்லட் வச்சு என்னடா பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா சும்மா வாங்கி போடுவோம். அப்பா இத்தனை புல்லட் ஒரு கண்ணில் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்க. அழுத்துற ராஜாடா போடு ஹெட்டு. கேஸ் ஹெட்டை பார்த்தீங்களா? அழுத்துற ராஜானா சும்மாவா? அழுத்துற ராஜானா சும்மாவா? இதை எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இது ஃப்ரீஸ் பாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் ரொம்ப அழகான ஃப்ரீஸ் பாம். இது எப்படி போட்டால் டேமேஜ் விழலாம், விழாமையும் போகலாம். விழுந்துச்சுன்னா எங்கன்னு ஈஸியாக தெரியும், விளையாட்டி தெரியாது. யாரா அதை அடித்தது? டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? மேலேருந்து குச்சி ஹெட்டில் அடிச்சிருக்கணும். நான் தான் வேணே விட்டு கொடுத்தேன். அந்த மாதிரி இன்னும் அடி வாங்கினானுங்க எல்லோரும் என்கிட்ட. ஓகே டபுள் பேரல். அப்போ இன்னைக்கு அடி பயங்கரமாக உள்ள போகுது. தான்சன் வரையா? டபுள் பேரலே பொழந்துருவேன். தான்சன்னா சொல்லவா வேணும். இந்த ரவுண்டு சும்மா எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். முதல்ல எங்கே இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். பச்சை காய்ஸ். நான் என் பண்டலை பார்த்தே பயன்ட்டான் காய்ஸ். பின்ன அந்த மாதிரி பண்டல் இது எங்கடா இருக்கு இந்த நூபு? சர்வே பண்ணிருக்கான். நூபு எங்கடா இருக்க? நூபே சொல்லுது பார்த்தீங்களா? டே நீ வாயை விட்டு போடாங்கிட்டு. முடியாதுடா அவனை அட்ற. டெபாட்டே அட்ரா. எங்க இந்த நூபு அதுக்குள்ள எங்க போச்சு? டே என்னடா ஆச்சு? நான் தான் ஆக்டிவேட் பண்ணிட்டேனே. இல்லை தலைவரே உங்களுக்கே அமௌண்ட் போட்டான். இல்லையா? அவன் அமௌண்ட் எதுவும் போடலையா? நீங்கள் டவுன்